பயங்கரமான சத்தத்துல தான் ஆண்டவர் பேசுவார். இடி முழக்கத்தின் சத்தம், எஸ் கரெக்ட். நெருப்பு, நெருப்புல கூட பேசுவாரு. அங்கெல்லாம் வரலையா, ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது. தேவனுடைய குணாதிசயங்கள்ல ஒன்று மென்மையா நீங்க இருக்கணும். உம்மை போல யாரும் இல்ல, உம்மை யாரும் கண்டதில்ல, உம்மை போல யாரும் இல்ல, உம்மை யாரும் கண்டதில்லை. அல்லேலூயா. நாளிலே என்னுடைய சகோதரரும் என்னுடைய நண்பராக இருக்கிற பாஸ்டர் ஆலனை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ என்னுடைய சாட்சி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்கும் தெரியும்ல என்னுடைய சாட்சி என்னன்ட்டு. ஸோ என்னுடைய சாட்சியில் நான் ஆண்டவர் என்னை தொட்டதுக்கப்புறம் முதல் தடவையாக வந்து அத்தனை நாளாக, அதாவது நான் எம்சிசியில் ஃபஸ்ட் இயர்லேருந்து எஸ்சிஎம்னு ஒன்று நடக்கும், ஸ்டூடெண்ட் கிறிஸ்டியன் மூமெண்ட். ஸோ ஒவ்வொரு வெட்னஸ்டே, ஒவ்வொரு புதன்கிழமையும் காலையில் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றாக கூடி தேவனை துதித்து பாடி அங்கே வந்து வசனங்களை கேட்பாங்க. என்னை கூப்பிடுவாங்க, சர்ச்சிலேயே தான் கேட்குறேன், இங்கே ஏன் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாளும் போனதே கிடையாது. ஆனால் தேவன் என்னை தொட்டதுக்கு அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு சாலமன் ஒருத்தர் என்ன பண்ணார், கூப்பிட்டார், வந்துட்டு வாங்க போகலாம் நம்ம அப்படின்னு சொன்னார். நான் சரி ஓகே கூப்பிட்றாங்களே இன்றைக்கி சும்மா தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டேன். கிளம்பி போனால் அங்கே ஒருத்தர் ஒல்லியாக ரொம்ப அமைதியாக உட்காந்துருந்தார். சாங்லாம் முடிஞ்சோடனே அவர் வந்து மைக் எடுத்த உடனே அங்கே பயங்கரமான பிரச்சனை. ஆண்டவர் வந்து அந்த இடத்த தொட்டார். ஏன்னா எம்சிசி காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அப்படி ஒரு மீட்டிங்ஸோ எதுவுமே வந்து அதுக்கப்புறம் நடக்கல, அதுக்கு முன்னாடியும் நடந்ததில்லைன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது யார் அங்கே நின்றாருன்னா பாஸ்டர் ஆலன். அவர் வந்து நின்றுருப்பார். அவருக்கு பட்ட பேர் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் பாஸ்டர் தான். அங்கே அவர் பாஸ்டர் மாதிரி தான் இருப்பார். எப்போவுமே ஒன்று அந்த ஃபுல் ஹேண்ட்லேயே போட்டிருப்பாங்க. எப்போவுமே அந்த கரிஸ்மேட்டிஸ் அந்த கரிஸ்மா அவர்கிட்ட இருக்கும். எப்போவுமே எல்லார்கிட்ட பேசினாலும் ஆண்டவரை குறித்து பேசுவார். அவர் வாயை திறந்தாலே ஏதாவது ஒன்று ஆண்டவரை பற்றி பேசுவார். எனக்கும் அந்த முதல் தடவை அவருடைய செய்தியை கேட்குறேன். ரெண்டாவது தடவை நான் பார்க்கும்போதே வந்து கீபோர்டில் உட்காருன்னு சொல்லிட்டார். என்னை யாருன்னு தெரியாது, அவர்கிட்ட சொல்லியிருக்கோம் கீபோர்டு வாசிப்பேன்ட்டு. ரெண்டாவது தடவை நான் பார்க்கும்போதே கீபோர்டு வாசிக்க வச்சுட்டாரு. ஸோ அதுலேருந்து நாங்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்தோம். அந்த வருடம் முழுவதும் அவருடைய செய்தியை கேட்டு ஆவியில் மிகவும் பலப்பட்டேன். இந்த நாளிலும் நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறதுக்கு அந்த செய்திகள் எனக்கு உறுதுணையாக இருந்தது. அதே மாதிரி நிறையா அழகாக அருமையாக பாடல்களை அருமையாக பாடுவார், எழுதுவார். அவர் பாடின ஒரு பாட்டு இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, அழகே அன்பில் சிறந்தவர். கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணலாம். ஆனால் அந்த பாட்டு என்னுடைய மனசில் பதிஞ்சிருச்சு. ஒருவேளை அந்த பாட்டை இன்றைக்கி பாட சொல்லி உங்களை கேட்கிறேன். இந்த நாளிலும் அவர் தேவன் வல்லமையாக இந்த இடத்துல பயன்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? சத்தமாக அழிய சொல்லுவோமா? உற்சாகமாய் கரங்களை தட்டி let us all welcome பாஸ்டர் ஆலன். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பாஸ்டர் ஜெரி, எனக்கு தம்பி ஜெரி. சரி, ஒரு சின்ன இன்ட்ரோ. ஜெரி வந்து 2017 வந்தார். இந்த ஹேர் ஸ்டைல்லாம் இல்லை, வேற ஹேர் ஸ்டைல், எம்சிசி ஹேர் ஸ்டைல். எம்சிசின்னு எப்படி இருப்பாங்க தெரியும்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்ல ஸ்டைலா. இப்போவும் கர்த்தருடைய பிள்ளைங்க ஸ்டைலாக இருங்க, தப்பு கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. உங்க விருப்பம். என்ன மாதிரி மடித்து தலை வரணுனாலும் வாரிக்கோ, தூக்கி வரணுனாலும் வாரிக்கோ, முன்னாடி கிரவுண்டு வந்தால் நான் பொறுப்பல்ல. ஹல்லேலூயா. அப்போது 2017 தம்பி வராங்க, நல்ல வாஞ்சையுள்ள தம்பி. அப்போ அவர் வந்த புதுசில் எனக்கு பாஸ்டருடைய பையன்லாம் தெரியாது. என்னுடைய வர்ஷிப்லேயும் நாங்கள் கொடுக்குற அந்த சின்ன அப்போது பெரிய சத்தியங்கள்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச சத்தியங்களை போதிப்பேன். அப்போ நான் பாஸ்டரும் கிடையாது. அந்த சத்தியம் அவரை தொட்டது. தொடர்ந்து அவர் ஃபெலோஷிப்பில் வர ஆரம்பித்தார். என்னோடு கூட ஊழியங்களில் நான் 2017 முழுவதும் நான் ஃபெலோஷிப் செக்ரட்டரியாக இருந்தேன். தம்பி எனக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நான் போனதுக்கப்புறம் ரொம்ப வருத்தத்தோடு போனேன். 2018 யாரா இந்த ஃபெலோஷிப்பை நடத்துவா? ஏனென்றால் 2016 நான் ஃபெலோஷிப்பில் போகும்போது 3 பேர் ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க. 2017 நான் உள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு ஃபெலோஷிப்லேயே 50 பேர். அது ஃபஸ்ட்டு ஃபெலோஷிப், அதனால் வருவாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாது. ஆனால் 2வது ஃபெலோஷிப்பில் அதே 50 பேர் வரணும். அதுதான் அங்கே மேட்ரு.
உள்ள 2500 பேர் படிக்கிறான். 2500 பேர் உள்ள படிக்கிறாங்க. 2500 பேரும் உள்ள வந்தா பரலோகம் அங்கதான் இருக்கும். ஆனால் 50 பேரை வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் எல்லாமே வாலிப பிள்ளைங்க. ஆனா கர்த்தருடைய கிருபையில நான் தைரியமா சொல்ல முடியும், வெளியில வர வரைக்கும் அந்த 50 பேரை மெயின்டைன் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். 1, 2, 3 அல்ல, ஃபெலோஷிப்ல 30க்கு எனக்கு தெரிஞ்சு 30க்கு குறைவா யாரும் வந்ததே கிடையாது. நான் ஃபெலோஷிப் நடத்தும் போது தேவன் மகிமையான காரியங்களை செய்தார். 2018 போகும்பொழுது எனக்குள்ள ஒரு வருத்தம், அடடா 30 பேரை வளர்த்து விட்டோமே, 50 பேரை எப்படியோ உருவாக்கிட்டோமே, இதுக்கப்புறம் யார் அங்கே பண்ணுறது? எனக்கு ரொம்ப துக்கம். திரும்பவும் போய் ஒரு பட்டப்படிப்பு படித்து திரும்பவும் அந்த ஃபெலோஷிப் செக்ரட்டரி பொறுப்பை வாங்கி இன்னும் ஒரு 2 வருஷம் லீட் பண்ணலாமான்னு கூட நினச்சேன். ஆனால் காலம் அதற்கு டைமும் அதுக்கு ஒத்து வரல. ஆனால் ஒரு 3 மாதம் கழித்து கேள்விப்படுகிறேன், தம்பி ஜெரின்னு ஒருத்தர் அதை நடத்துகிறார். கையை தட்டி இருக்கணும் நீங்கள் எல்லாரும். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, ஊழியம் என்னுடையது, நீ இல்லைன்னா கவுந்துராது, நான் நினைச்சா யாரை கொண்ட வேணாலும் பயன்படுவேன். எழுந்து நிற்கலாமா? ஒரே ஒரு பாடல் உற்சாகமா. உங்க பைபிள் வாங்க, உங்களுடைய டைரி பேனெல்லாம் அப்படியே வச்சிருங்க. ஒரு சின்ன எம்சிசியை உள்ள கொண்டு வரலாமா? என்ஜாய் பண்ணி பாடணும், ஓகேவா? கையை உயர்த்தலாம், கையை நல்லா சத்தமா தட்டலாம், சத்தமா பாடலாம். நம்ம வீட்டில் நீங்க சத்தமா பாடினீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் நம்மள பைத்தியக்காரன்வா. இங்க நீங்க சத்தமா பாடணும். ஹல்லேலூயா. இப்போ நான் உங்களை கேட்கிறேன், நீங்க இருக்கிற இடத்துல உங்க வீட்டில் எத்தனை பேரை கர்த்தர் தலையா வச்சிருக்கிறார்? கையை உயர்த்தி இன்னும் கொஞ்சம் பேர் ஆளே இல்லையான்ற மாதிரி இருக்கு. பிரதர் என்ன தலையா வச்சிருக்கிறாரு, நான் வால் இல்லை தலை. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, come on, கையை தட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பாடுங்க பார்க்கலாம். Come on, give the best to God. உங்களால எவ்வளவு நல்லா முடியும் அவ்வளவு பெஸ்ட் அப்பாவுக்கு கொடுக்க வந்திருக்கிறவங்க. ஹல்லேலூயா, துதி உமக்கு. வாலாக்கம் என்னை தலையாக்கி, கொஞ்சம் ஸ்லோவா மேலாக்கி நீ, வாலாக்காமல் என்னை தலையாக்கி நீ, ஈழாக்காமல் என்னை. இப்போ தலைக்கு மேல கையெழுத்து. அங்க பின்னால சத்தம் கேட்கணும். கமான், எத்தனை ஆண்கள் வந்திருக்கிறீங்க அப்பாவை மகிமைப்படுத்த சொல்லுங்க. வாலாக்காமல் என்னை தலையாக்கி, கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீ, வாலாக்காமல் என்னை தலையாக்கி, கீழாக்காமல். இப்படி கையை அசைத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, வெரி குட். ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, துதி உமக்கே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை எப்படி வச்சாரு? மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. கமான், நீங்க பாடுறது ஒரு தீர்க்க தரிசனம். சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ துதி உமக்கே. கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு கோலியாத்து மாதிரியே ஒரு ஆளை கொண்டு வரல.
நான் சொல்கிறேன், ஆண்டவருக்கு பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு பெரிய ஆட்கள்லாம் தேவையே இல்லை. நம்மளை மாதிரி சின்ன ஆளை வச்சுட்டு அடிச்சு போடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த திருவேற்காடு பகுதியில் பெரிய காரியங்களை செய்ய போகிறது யாருன்னா நீங்களும் உங்கள் சபை மக்களும் தான். ஐயா, இனிமேல் யாருன்னா சொல்லுவீங்க, என்னால் இதெல்லாம் முடியாது, ஆனால் அற்பமான மனிதன் அப்படிலாம் சொல்லுவீங்களா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. கோலியாத்தை பார்த்து சொல்கிறான், தாவீதை பார்த்து சொல்கிறான், என்னடா என்ன நாய் நினச்சியா? கல் எடுத்துட்டு வந்துட்ட என்னை அடிக்கிறதுக்கு கல் எடுத்துட்டு வந்துட்டிய? ஏன்னா உன் பார்வையில் நாயா இருக்கிறேன்னா? பிசாசுக்கும் நாய்க்கும் ஒரு ஒப்புமனை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ரோட்ல போகும்போது நாய் உங்களை கொலைக்குதா? கொலைக்குதுங்க. ஆமாங்க. அதுவும் வித்தியாசமான அபிஷேகம் பெற்றிருந்தீங்கன்னா உங்களை பார்த்து தான் பயங்கரமா கொலைக்கும். என்னடா இந்த பாஸ்டர் இப்பெல்லாம் பேசுகிறேன், நான் கொஞ்சம் இப்படி தான் பேசுவேன். டாக்ஸுங்க ரோட்டில், நீங்கள் எதாச்சியா ரோட்டில் போயிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு வண்டியில் போகும்போது உங்கள் வண்டி சவுண்டை பார்த்து நான் என்ன பண்ணுது? ஏன் கொலைக்குது? நீங்கள் என்னவோ அதை பண்ண போறீங்க நினச்சிதானே கொலைக்குது. அப்போ பிசாசுக்கு உங்கள் மேலே பயம் இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறான்? கொலைக்கிறான். நீங்கள் ஓடினீங்கன்னா நாய் உங்களை துரத்தின்னு வரும். வருமா வராதா? ஓடினீங்கன்னா நான் என்ன பண்ணும்? நான் சின்ன பையனாக இருக்கும்போது, இப்போவும் சின்ன பையன்தான், அல்லேலூயா, சின்ன பையனாக இருக்கும்போது என்ன பண்ணுவேன்? நாய் குலைக்கும் போது ஓடுவேன். என்னை பின்னாடி துரத்தின்னு வரும். எனக்கு இன்னும் பயமாக இருக்கும். கட்சியில் போகுது, அப்போல்லாம் பயம் பொறுத்துவாங்க. கட்சா அப்புறம் என்ன பண்ணுவாங்க? தொப்பலை சுற்றி 16 ஊசி போடுவாங்களாம். அப்போது இப்போல்லாம் ஒரு ஊசியே போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஊசி இல்லை, 2-3 ஊசி இல்லை, ஒரு மாதத்தில் குணமாக்கிடுவாங்க. சரி, ஓகே. அப்போது நாய் துரத்தும் போது ஓடக்கூடாது, நின்று நாய்கிட்ட பேசணும். அல்லேலூயா. நான் என்ன தெரியுமா பேசுவேன்? நாய் கோல் இயேசு நாமெல்லாம் தேவையில்லை. நீங்க இயேசு நாமத்தை போய் அங்கே வேஸ்ட் பண்ணுகிறீங்க. இல்லை, அந்த அக்காவை நான் பாராட்டுறேன், உங்களுடைய வயதை கவனிங்க. நாய் குலைக்கும் போது போய் நின்று கடிக்க போறியா? கடி. அல்லேலூயா. அது யோசிக்கும், என்னடா இது? உண்மையா சொல்றேன், நாய் உங்க மேல ஒரு டென்ஷன் ஆகி அதே போயிடும். இவனெல்லாம் நான் கடிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. இந்த டெக்னிக் யாருன்னா பயன்படுத்தி பாருங்க. ஹல்லேலூயா. என்ன சொல்ல வர? எத்தனை சத்துருக்கள் உங்க வாழ்க்கையில உங்களை வீழ்த்தும்படி எத்தனை கோலியாத் வந்தாலும் ஒன்னே ஒன்று சொல்லு, நீ உன் கையில பட்டயத்தோட, கையில ஒரு வாளோட வந்திருக்கலாம். எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. இயேசுவின் நாமம் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, அவர் நாமம் என் பட்டயம், அவர் நாமம் எனது கேடகம்? ஹல்லேலூயா. டோன்ட் ஃபைட் வித் யுவர் எனிமீஸ். உங்க எதிரிகளோட சண்டை போடாதீங்க. உங்களை எதிர்க்கிறவங்க பக்கத்து வீடா இருக்கட்டும், அக்கத்து வீடா இருக்கட்டும், மேல் வீடா இருக்கட்டும், சண்டைலாம் போடவே கூடாது. நீங்க ஜெபம் பண்ற ஜெபத்திலேயே அங்க அதிர்வெட்டு வந்துனே இருக்கும். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, ஹல்லேலூயா துதி உமக்கு. கம் ஆன், டைம் இல்ல. முடிஞ்சா கை எப்படி உயர். துதி உமக்கே. முன்னாடி ஒரு சப்பலி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா துதி உமக்கே. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் ஜெயவென்னை நீ கைவிடல. சத்தமா, உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயவென்னை நீ கீபோர்டு பெரும் கையா கடந்து வந்து இருப்பாரி. தலைக்கு மேல கைய தட்டி எல்லோ எல்லோ சத்தத்தை உயர்த்தி நீங்க பாடுங்க. எல்லோ எல்லோ எல்லோ. காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றே கலங்கின எனக்காக. வந்தாரா
அகப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன். ரெண்டு கைய தலைக்கு மேல உயர்த்தி சொல்லுங்க. உடன்படிக்கை என்னோடு இழந்திட்ட. இந்த மாலை நேரத்துல வரும், நீ இழந்ததெல்லாம் திரும்ப வரும். எதெல்லாம் நீ இழந்தையோ எல்லாவற்றையும் திரும்ப தருவார். ஏன் எல்லோ, ஏன் எல்லோ, ஏன் எல்லோ, எல்லோ. நீங்க இழக்கும் போது ஒண்ணு நல்லா கவனிங்க, இழக்கும் போது ஏதோ ஒன்றை தான் இழக்கிறீங்க. என் அப்பா அதை திரும்ப தரும்போது டபுளா தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த மாலை நேரத்தில் பல காரியங்களை உங்க வாழ்க்கையில நீங்க இழந்துட்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் இந்த சபையில நீங்க எந்த நம்பிக்கையோட வந்திருப்பீங்கன்னு தெரியாது. என் இயேசு அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கவனிங்க, யாக்கோபுக்கு 2 பரிவாரம், நமக்கு பல பரிவாரங்கள். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் சந்தோஷம், என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம். மாறாவின் நீரை, மாறாவின் நீர் தேனாகமான். எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறீங்கல்ல? சொல்லுங்க, மாறாவின், மாறாவின் நீர் தேனாக மாற்றும் என் நேசன். எதினா வேதினா நீர் என்னோடு, எதினா வேதினா நீர் என்னோடு. எத்தனை பேர் நம்புறீங்க அவர் உங்க கூட இருக்கிறார்? ஆமென். உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் உங்க கூட இருக்கிறவர் பெரியவர். உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். சகல துதிகன மகிமை அவர் ஒருவருக்கு. ஆமென். இங்க உள்ள வந்த உடனே ஆண்டவர் சொன்னார் இந்த ஜனங்களை பார்த்து, யூ ஆர் இன் அ சேஃபஸ்ட் சர்ச். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு பாதுகாப்பான சபையில, ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்க, யூ ஆர் இன் அ சேஃபஸ்ட் பிளேஸ். நீங்க ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த சபையோட விசுவாசிங்க? எத்தனை பேர் கை உயர்த்தி? வெரி குட், சூப்பர், ரொம்ப சந்தோஷம். 27 வருஷமாப்பா? 27. நாங்கள் இப்போ தான் 25 முடித்தோம். அக்டோபர் 18 25ஆம் ஆண்டு விழா நாங்கள் எங்கள் சபையில் கொண்டாடினோம். ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஊழியெல்லாம் சாதாரணமான காரியம் இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பாடு, அப்பாவுக்கு உங்கள் ஒவ்வொருத்தர் குறித்தும் பாடு. ஊழியர்களாக எங்களுக்கு எப்படி தெரியுமா? ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையும் எங்கள் பிரச்சனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் எல்லாத்தையும் தாங்கிட்டு ஓட ஆண்டவர் இந்த தேவ மனிதனுக்கு உதவி செய்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அவரோட இணைந்து அவருடைய ஒர்க்லோட கொஞ்சம் பகிர்ந்து கொள்வதற்கு இந்த காலகட்டத்தில் பாஸ்டர் ஜெரியை கர்த்தர் எழுப்பி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமானது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த சபைக்கு என்ன சொல்ல வேண்டும் ஆண்டவரே, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டபொழுது ஒரு வசனத்தை அவர் என் கண்களில் காட்டினார். வாசிக்கலாமா? 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்க. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Your gentleness has made me great.
இன்னைக்கு உங்க சபையை பார்த்து நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது கொஞ்சம். ஆமீன் வரமாட்டேன். இது வரைக்கும் நீங்க பார்த்தது ட்ரெய்லரு. அல்லேலூயா. இந்த 27க்கு அப்புறம் நீங்க பார்க்க போறது பெரிய காரியங்களை பார்க்க போறீங்க. இந்த நாளை, இந்த டேட்டை, இந்த டைமை நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. 7:30. அல்லேலூயா. மக்களுக்கு வெளியில 7:30. ஆமென். நமக்கு 7:30 கிடையாது. என் காலங்களே அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த 7:30 டைம்ல சொல்றேன், கர்த்தர் உங்களை பெரியவனாக்குவார். தம்பி, உன்னை பெரியவனாக்குவார், இன்னும் பெரியவனாக்குவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Your ministry will extend to a great heights. இன்னும் பெரிய உயரங்களுக்கு உங்கள் ஊழியம் போகிறது. திருவேற்காடு FLAG கர்த்தர் உங்கள் ஊழியத்தை விஸ்தாரமாக்க போகிறார். நான் பார்க்குறேன் என்னுடைய ஆவிக்குரிய கண்களில் இந்த லெஃப்ட் ரைட் எல்லாம் கர்த்தர் எக்ஸ்பெண்ட் பண்ணி இன்னும் புதிய ஆத்துமாக்களை தந்து ஒரு புதிய விரிவாக்கத்தை இந்த இடத்துல கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க 2 கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, அவர் காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் கேடகம் பாருங்க, ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். எபேசியர்ல வாசிக்கும் போது விசுவாசம் என்னும் கேடகம். இங்க சாமுவேல்ல பார்க்கிறோம் ரட்சிப்பு, கேடகம், அப்புறம் காருண்யம். ஹல்லேலூயா. பாருங்க, எந்த மனுஷனுக்குள்ள ரட்சிப்பு இருக்கும்? கேடகம் விசுவாசத்தை குறிக்கிறது. விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நீங்க எல்லாம் எதை பார்த்து ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்டா, நம்ம இயேசுநாதர் மரித்ததை பார்த்தோமா, அவர் அடக்கம் பண்ணதை பார்த்தோமா, உயிர்த்தெழுந்ததை பார்த்தோமா? இல்ல. பைபிள் சொல்லுகிறது அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் ஜீவிக்கிறார் என்ற வார்த்தையை கேட்டு, அந்த சத்தியத்தை கேட்டு, அதை விசுவாசத்தினால தான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்திருக்கிறோம். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களோ அவங்க மென்டல் மேன் இல்ல, ஜென்டில் மேனா இருப்பாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில கோபம் வரும்போது நம்ம பயன்படுத்துகிற வார்த்தையை பார்த்தீங்களா? நான் பழைய ஆலன் கிடையாது, நான் பழைய ஆள் கிடையாது. நான் பழைய ஆளா இருந்திருந்தா இன்னைக்கு உன்னை ஒரு வழி பண்ணிட்டு இருப்பேன். எஸ், நீ பழைய ஆளா இருந்திருந்தா மென்டல் மேன். நீ இப்போ புதிய ஆளு, ஜென்டில் மேன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஜென்டில் மேன். ஜென்டில் உமனுங்க அவங்க, ஜென்டில் உமன். ஹல்லேலூயா. ஐயா, உங்க கோபம் பெரிய காரியத்தை செய்யாது. உங்க பிள்ளைய அடிச்சு திருத்தல நீங்க நினைக்கிறீங்களா? திருந்த மாட்டான். ஜாமனு பைபிள் வாசி, பைபிள் வாசி, பைபிள் வாசி. நம்ம கிறிஸ்டின் பேரண்ட்ஸ், சபைக்கு வர பேரண்ட்ஸ், ஜோமனு. அவன் பார்ப்பான், இதுவே ஜோம் பண்றது இல்ல, இதுவே பைபிள் வாசிக்கிறது இல்ல. சிலர் அடித்து திருத்தணும்னு நினைக்கிறாங்க, துன்புறுத்தி திருத்தணும்னு நினைக்கிறீங்க. உங்க பிள்ளைகளை சூடு வைக்கிறது, காயப்படுத்துறது, இதனால திருந்திடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? உங்க ஜென்டில்னஸ் அவனை மாற்றும். ஹல்லேலூயா. இப்போ இப்படி யோசிச்சு பாருங்க, நம்ம பண்ற தப்புக்கு மேல ஒருத்தர் நினைச்சிருந்தாருன்னா இந்நேரம் நம்ம உடம்புல எத்தனை அடி விழுந்திருக்கும். இந்த கை செய்யற தப்புக்கு இந்த கை எத்தனையோ முறை தப்பு செஞ்சிருக்கும். எத்தனை சூடு வச்சிருக்கணும் நமக்கு. இந்த கால் எத்தனையோ முறை அவர் விரும்பாத இடத்துல ஓடிச்சுல, எத்தனை அடி வாங்கியிருக்கணும் இந்த கால். அப்படிலாம் இருந்திருந்தேன்னா நான் இன்னைக்கு ஹேண்டிகேப்டா வந்திருப்பேன், இந்த இடத்துல இப்படி வந்திருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் காருண்யம் என்னை பெரியவனாய். ஹல்லேலூயா. கிறிஸ்டியன்ஸ், சபைக்கு வர தேவ பிள்ளைகள், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். We are the Christians, are the gentle peoples. Amen.
we are also a gentile people. நம்ம புறஜாதிகள் தான். புறஜாதிகளா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் எப்படி இருக்கணும்? மென்மையா இருக்கணும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, மென்மையா இருக்கணும். இப்போ மென்மையான ஒரு காரியமே யாருக்கிட்ட இருந்து வந்ததுன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. பயங்கரமான சத்தத்துல தான் ஆண்டவர் பேசுவார். இடி முழக்கத்தின் சத்தம், எஸ் கரெக்ட். நெருப்பு, நெருப்புல கூட பேசுவாரு. அங்கெல்லாம் வரலையா, ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது. ஆமென், அல்லேலூயா. நீங்க அப்படியே தடாபடாலும் அப்படியே இறங்கி, நான் இப்போ வானமே இறங்கிடும் அந்த மாதிரி பண்ணா ஒண்ணுமே நடக்காது. சிம்பிள் ஆஸ் இட் இஸ். மென்மையா ஆண்டவர்கிட்ட விடுங்க, அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. தேவனுடைய குணாதிசயங்கள்ல ஒன்று மென்மையா நீங்க இருக்கணும். நீங்க எவ்வளவு மென்மையா இருக்கிறீங்களோ, இது மென்மை என்பது, நீங்க ஒரு வார்த்தை நீங்க மென்மைனா அது சாதாரணமாக எடுத்துக்கூடாது. எல்லாவற்றையும் நீங்க சகிக்க, எல்லாவற்றையும் நீங்கள் பழகிக்கொள்ள, எல்லாவற்றையும் நீங்க ஹேண்டில் பண்ற ஒரு மெச்சூரிட்டியை இந்த நாளில் நீங்க வளர்த்து கொள்வீங்கன்னா பாருங்க, அடுத்த 3 மாசத்துல ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். அடுத்த 6 மாதங்கள்ல. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்ல ரொம்ப வைராக்கியம், ரொம்ப அப்படியே எல்லாத்தையும் நீங்க உங்க பலத்துல செஞ்சிடணும்னு நினைக்கிறீங்க, முடியாதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, அவருடைய காருண்யம் யாருடைய வாழ்க்கையில இருக்குதோ அந்த மனிதனை எந்த மூலையில இருந்தாலும், எந்த வாசல்ல இருந்தாலும், எந்த தெருவில் இருந்தாலும், ஏன் குப்பையிலே இருந்தாலும் கர்த்தர் அவனை எடுத்து பெரியவனாக்குவார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம், இன்னும் கொஞ்சம் உள்ள டீப்பா போலாம். அதுக்கு முன்னாடி கொலோசியர் 3:12 போடுங்க. கொலோசியர் 3:12. அதுவா, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய். நம்பர் 1 பரிசுத்தரும் பிரியரும். நம்பர் 2 you are beloved to Christ Jesus. நம்பர் 1 you are holy to God. நம்பர் 2 you are beloved to Christ Jesus. அப்புறம் உருக்கமான இரக்கத்தையும், உருக்கமான இரக்கத்தையும், தயவையும், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, தயவு, மனத்தாழ்மையையும், மனத்தாழ்மையும், சாந்தத்தையும், சாந்தத்தையும், நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு. அடுத்த வசனம், ஒருவரை ஒருவர் தாங்கி. என்ன பண்ணணும்? ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல பக்கத்துல கை ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஐயா, ஜென்டிலா நடக்கணும். சபைக்கு வரவங்க கண்டிப்பா குறைகள் எல்லா இடத்துலயும் இருக்கும். உங்க கூட பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கவங்க கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். உடனே போய் என்ன பண்ணக்கூடாது, அங்கங்க போய் ஃபயரை போடக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, அது காட்டு தீயா பரவும். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம ரொம்ப ஜென்டிலா இருக்கணும். ஒருவர் பேர் ஒருவர் குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் அவர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கள். இது அடுத்த கான்செப்ட். நம்ம 3:12 பார்த்தீங்கன்னா தயவு என்ற ஒரு வார்த்தை, தேவனுடைய தயவு. அதுதான் அங்க 2 சாமுவேல்ல பார்த்தோம், காருண்யம் இருக்குது. அந்த தயவு யாருடைய வாழ்க்கையில் இருக்குதோ அந்த மனுஷனை கர்த்தர் உயர்த்துவார். உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின் பாதுகாக்குது, ஒரு சேதமின்றி தலைமுறையாய் தலைமுறை தாண்டி நிற்கும் தயவு, என்னை தலை நிமிர்ந்து வாழ செய்த தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என்னை தலை நிமிர்ந்து வாழ செய்த தயவு. சொசைட்டியில் இருக்கிற இடங்களில் இன்னைக்கு நம்ம தலையை கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம நடந்து போன 4 பேர் மதிக்கிறாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் எப்படி கிடைச்சது? அவர் தயவு பெரியதே, அவர் தயவு சிறந்ததே, அவர் தயவு என்னை சேதமின்றி பாதுகா. நீங்க சொல்லுங்க, உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை
யார் மேல ஆண்டவருடைய ஃபேவர் இருக்கோ, யார் மேல ஆண்டவருடைய தயவு இருக்கோ, அவர்களை கர்த்தர் பெரியவனாக்குவார். எஸ்தர் 9ஆம் அதிகாரம், எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எஸ்தர் மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான். மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மேன்மேலும் பெரியவனானான். இந்த வேர்டை தான் காமிச்சார். உங்க சபைக்கு ஜெபம் பண்ணும்போது எனக்கு கர்த்தர் காமித்த வேர்டு இதுதான். இந்த மொர்தெகாய் என்பவன் மேன்மேலும் பெரியவனானான். இன்னைக்கு சொல்றேன், பாஸ்டர் ஜெரி மேன்மேலும் பெரியவர் ஆவார். இந்த சத்தம் பத்தாதே. எத்தனை பேர் பாஸ்டர் ஜெரியை நேசிக்கிறீங்க? நேசிக்கணும், அதிகமா நேசிக்கணும். அல்லேலூயா. ஐடி கம்பெனியில் போய் வேலை செஞ்சா 50,000 ரூபாய் கிடைக்கும், 45,000 ரூபாய் கிடைக்கும், 70,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். கவனிங்க, இந்த தம்பி வேலைக்கு போனால் சம்பாதிக்கலாம், எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம். ஆனால் வேலை வேணாம், உலக காரியங்கள் வேண்டாம் என்று சொல்லி, கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி உலக கதவுகளை மூடிட்டு இன்னைக்கு உங்களுக்காக ஊழியம் செய்வதற்கு பிபிஏ தானே படிச்சீங்க? இப்போ எல்லா டெக்னாலஜி இருக்கு. அப்போ அப்பாவுடைய காலத்தை யோசிச்சு பாருங்க. 27 years. அல்லேலூயா. இவ்வளோ அளவு டெவலப் பண்ணி கொடுத்துட்டாரு கையில். நான் சொல்கிறேன், இன்னும் டெவலப் பண்ண போகிறாரு. கர்த்தர் மேன்மேலும் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். என்னைக்கும் ஊழியம் செய்கிறவர்களை, சபையில் ஜெரி மட்டும் இல்லை, யாரெல்லாம் ஊழியம் செய்கிறாங்களோ, வெளியில் இருக்கிறவங்களும் சரி, ஸ்லிப்பர்ஸ் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறவங்களும் சரி, அவங்களும் ஊழியம் தான் செய்கிறாங்க. பாய் போடுறவங்களா, அந்த சேர் அரேஞ்ச் பண்ணுறவங்களா இருக்கட்டும், பெருக்கிறவங்க, க்ளீன் பண்ணுறவங்க, யூ ஷுட் ஆல் ரெஸ்பெக்ட் தெம். அவங்களை நீங்கள் மதிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மொர்தெகாய் மேன்மேலும் பெரியவனானான். சரி, யார் இந்த மொர்தெகாய்? இவர் ஒரு யூதன். இவரை அடிமையா பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அடிமையா பிடிச்சிட்டு வந்த இவர் எங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு பாருங்க. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய, இருங்க, எங்க உட்கார்ந்துட்டு இருந்தாரு சொல்லுங்க? வாசல். ஐயா, வாசல்ல உட்கார்ந்துக்கிறவங்களை பார்த்து நீங்க சாதாரணமா எடை போடக்கூடாது. வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறவனை கூட கர்த்தர் அரண்மனையில தூக்கிட்டு வந்து உட்கார வைப்பார். அல்லேலூயா. அலங்கார வாசல்ல ஒருத்தன் உட்கார்ந்துருந்தான், முடவனாம். ஆமென். அவனை பார்த்து எல்லாம் நினைச்சாங்க, இவன் முடவன், எத்தனையோ வருஷம் இங்க தான் உட்காந்துக்கிறான், இவனால ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னு சொல்லி சர்ச்சுக்கு போறவங்க கூட நினைச்சாங்க இவனால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? சர்ச்சுக்கு உள்ள போறவங்க கூட இயேசுவை பத்தி சொல்லல. ஹல்லேலூயா. வாசல்ல ஒண்ணுமே முடியாம 2 கால் வராம உட்காந்துந்தானே, அவனை 2 பேர் சந்திச்சாங்க, பேதுருவும் யோவானும். அவங்கள பார்த்து இவன் என்ன பண்ணான்? அம்மா, ஐயா, எனக்கு ஏதாவது கொடுங்க, பிச்சை போடுங்கன்னு கேட்டான். இவனுங்க கையில பாக்கெட்ல ஒன்றும் இல்லை. அந்த நேரத்தில் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடனா. அவள் தான், அவன் எழுந்துட்டான், எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். கவனிங்க, சர்ச்சு உள்ள போனவங்கலாம் இயேசுவை பத்தி சொல்லல. வெளியில ரொம்ப வருஷமா உட்காந்துந்தானே, முடியாம கால் வராம உட்காந்துந்தானே, அவன் வசனம் சொல்லுகிறது, அவன் குதித்து எழும்பி ஓடி. ஹல்லேலூயா. அவன் குதித்து எழும்பி ஓடி தனக்கு நடந்த காரியங்களை சாட்சியா சொன்ன. நான் சொல்றேன், சபைக்கு வர்றது நீங்க சும்மா கிடையாது. உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்த அற்புதங்களை நீங்க சாட்சியா சொல்லணும். ஹல்லேலூயா. அப்படி செஞ்சு பாருங்க, அப்படி செஞ்சு பாருங்க, திருவேற்காடே உள்ள இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் அவ்வளோ வைராக்கியமா ஊழியம் செய்யறானா, சபையில உட்கார்ந்துட்டு இருக்கிற நீ எவ்வளவு வைராக்கியமா ஊழியம் செய்ய வேண்டும். சர்வ லோகத்தையும் படைத்த
இயேசு என்னும் நாமத்தை உங்க நெத்தில வச்சிருக்கிறார்ல. ஹல்லேலூயா. இன்னொன்னு சொல்லவா, அவருடைய விலையேறப்பட்ட அபிஷேகத்தை உங்க மேல வச்சிருக்கிறாரு. எந்த சத்ரு உன்னை தொட முடியாது, எந்த ஆமானும் உன்னை அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கலாம், இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். ஒரு நாள் வரும், அரண்மனைக்கு உன்னை சொந்தக்காரனாய் மாற்றுவார். அநேகர் உன்னை பார்த்து சொல்லலாம், சபைக்கு போய் என்ன கிடைச்சது, இத்தனை வருஷமா போறிய உன் வாழ்க்கையில என்ன நடந்தது, நீ சொல்லு. இன்னைக்கு ஒண்ணுமே நடக்காம இருக்கலாம், ஆனா நான் என்னைக்குமே இப்படியே இருந்துட மாட்டேன். ஒரு நாள் கர்த்தர் என்னை பெரியவனாக்குவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க என்னை அவர் பெரியவனாக்குவார்? அங்கதான் நீங்க நல்லா கவனிக்கணும். மொர்தெக்காய் என்பவன் வர வர பெரியவனா. ஐயா, நீங்க வந்தோடனே பெரியவன் ஆயிட மாட்டீங்க. இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தோடனே மைக்க பிடிச்சிடணும், பாடிடணும், எல்லாம் பண்ணிடணும். இனிமேல் யாருன்னா புதுசா வரவங்களுக்கும் சரி, ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கும் சரி, வந்தோடனே நீங்க பெரியவன் ஆக மாட்டீங்க. வர வரதான் பெரியவன் ஆவீங்க. நீங்களே விட்டாலும் அவர் விட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அரண்மனை வாசலில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகள் ஆகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து என்ன வச்சாங்களாம்? வர்மம் வைத்து. சொல்லுங்க. வர்மம், கோபம், கரம். அல்லேலூயா. சில சத்துருக்கள் உங்க மேல கரம் வைக்கலாம். உங்க ஊழியத்தை எப்படியாகிலும் செய்யணும்னு பல பேர் பலவிதமா யோசிக்கலாம். ராஜாவையே கொல்லணும்னு பார்த்தானுங்க இவனுக்கு 2 பேரு. இவனுக்குள்ள அரண்மனையில தான் இருக்காங்க, ராஜா மேலே கை வைக்கணும். இந்த நியூஸ் மொர்தெக்காய்க்கு வந்துடுச்சு. உடனே என்ன பண்றாரு மொர்தெக்காய்? அடுத்த வசனம் வாசிக்க. இந்த காரியம் மொர்தெக்காய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெக்காயின் பேரில் அதை ராஜாவுக்கு சொன்னாள். எஸ்தர் மொர்தெக்காயின் பேரால் அதை ராஜாவுக்கு சொன்னால். அப்புறம் அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய்யென்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். இது ராஜ சமூகத்திலே நாளாகம புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நியூஸ் தெரிய வந்தோடனே மொர்தெக்காய் மூலமா எஸ்தருக்கு தெரிய, எஸ்தருக்கு அது சொன்னோடனே ராஜாவை உஷார்படுத்திடுறாங்க, ராஜாவை காப்பாத்திடுறாங்க. கவனிங்க, இப்போ ராஜா யாரால காப்பாற்றப்பட்டது? எஸ்தராலியா? மொர்தெக்காயால. இப்போ நியாயப்படி மொர்தெக்காய்க்கு எதனா செஞ்சிருக்கணும்ல, ஏதாவது செஞ்சிருக்கணுமா, செஞ்சிருக்கூடாதா? செஞ்சிருக்கணுமா கூடாதா? ஆனா செய்யல. ராஜா அதை மறந்துட்டான். ராஜா அப்புறம் அதை பத்தி பேசவே இல்லை. நான் சொல்றேன், சில நன்மையான காரியங்களை சிலருக்கு நீங்க செய்யும் பொழுது அதை சிலர் மறந்து போகலாம். கர்த்தர் மறந்து போவதற்கு அநீதியான தேவன் அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் ஒருபோது ஒரு காலமும் மறந்து போவதற்கு அவர் அநீதியான தேவன் அல்ல. அவர் அநீதியான தேவன் அல்ல. எஸ்தரே மறந்திருக்கலாம், ராஜா மறந்திருக்கலாம், கர்த்தர் மறக்கல. என்ன பண்றாரு? அப்படியா? இப்ப ராஜாவுடைய தூக்கத்தை கெடுக்கிறார். ஆமென். ராஜாவுடைய தூக்கத்தையே எடுத்து அவனுக்கு தூக்கம் வர விடாம பண்றார். இதுக்கு முன்னாடி ஒருத்தன் ஆமான், அவன் மொர்தெக்காய் மேல பயங்கரமான கோபம் கொண்டு எப்படியாகிலும் இந்த மொர்தெக்காயை முதல்ல போட்டு தள்ளணும், அப்புறம் அவன் ஜனங்களெல்லாம் அழிக்கணும், முதல்ல இந்த மொர்தெக்காயை போட்டு தள்ளணும் அப்படின்னு நினைச்சு மொர்தெக்காய்க்குன்னே என்ன பண்றான்? விசேஷமா ஒரு தூக்கு மரத்தை செய்யறான். ஒரு வர்மத்தோட வரான், என்ன ராஜா கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி. இப்ப ராஜா கூப்பிடுறாரு. இங்க பாருங்க, 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. ராஜாவுடைய தூக்கம், இந்த இடத்துல ராஜாவுடைய தூக்கமே போயிடுச்சு பாருங்க. 6:1 வேகமா போலாம். ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்புறம் அப்பொழுது வாசல் காவலாளர்களில் ராஜாவின் 2 பிரதானிகள் ஆகிய பிக்தானாவும் தேரேசும்
ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான். அப்பொழுது என்று ராஜா எழுதியிருக்கிறது அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை. அல்லேலூயா. ஐயா, உயர்வு உடனே வந்துடாது, ஆசீர்வாதங்கள் உடனே வந்துடாது, பெரிய காரியங்கள் உடனே வந்துடாது, ஆனா கண்டிப்பா வரும். இன்னொன்னு சொல்லித்தரேன், மொர்தெகாய் உயர்வை தேடி ஓடவில்லை, அரண்மனையை தேடி ஓடவில்லை, ராஜாவை தேடி ஓடவில்லை. ராஜா தான் மொர்தெகாயை தேடி வந்தான். இந்த மாலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்றேன், உதிக்கிற உங்களிடத்தில் ராஜாக்கள் உங்களை தேடி வருவார்கள். உங்ககிட்ட வெளிச்சம் இருந்தா எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க. உங்க மேல அபிஷேகம் இருந்தா ஜனங்க உங்களை தேடி வருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது வசனம் பாருங்க. ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையின் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா, முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான். ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்றார்கள். ராஜா, அவன் உள்ளே வரட்டும் என்றான். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். எவன் தூக்கு மரத்தை செஞ்சானோ இப்ப அவங்கிட்டே ராஜா கேட்கிறாரு, ஒருத்தனை நான் கனம் பண்ணணும்னு நினைச்சேன்னா அவனுக்கு நீ என்னென்னலாம் செய்வேன்னு கேட்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். வாசிங்க. அதற்கு ஆமான், என்னை என்று யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைக்கிறான். ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜ வஸ்திரமும், சொல்லுங்க, ராஜ வஸ்திரமும், ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். ராஜமுடியும் கொண்டு வர வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜா அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்ரு உங்களை கொல்ல நினைக்கலாம், உங்க ஆசீர்வாதங்களை திருட நினைச்சிட்டு எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட இருந்து கைப்பற்றிட்டேன்னு நினைக்கலாம். எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து கைப்பற்றல, எல்லாத்தையும் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு தான் கர்த்தர் அதெல்லாம் செய்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிக்கிறோம் பிரியமானவர்களே, தூக்கு மரத்தை செஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவனை தூக்கு மேடையில் ஏற்ற போறேன்னு நினைச்சிட்டான். காரியம் மாறுதலாய் முடிந்தது. From today you will see a change in your life. உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்க போகிறார். ஒரு புதிய மாற்றங்களை நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம், இதுவரைக்கும் நீங்கள் துன்பப்பட்டிருக்கலாம். பல ஆமான் போன்ற சத்துருக்கள் உங்களை என்ன பண்ணியிருக்கலாம், தொந்தரவு பண்ணியிருக்கலாம், உங்களை நசுக்கி இருக்கலாம். நீங்கள் வரக்கூடாத அளவுக்கு, நீங்கள் எழும்பக்கூடாத அளவுக்கு உங்களை தடுக்க நினைத்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், காரியத்தை நான் மாறுதலாய் முடிய பண்ண போகிறேன். ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறேன். வலது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் என்னென்னலாம் சொன்னானோ அதன்படியே நீ மொர்தெகாய்க்கு செய். அல்லேலூயா. படிப்படியா கர்த்தர் வாசலில் இருக்கிறவனை அரண்மனையில கொண்டு வந்து உயர்த்தி வைக்கிறார். கவனிங்க பிரியமானவர்களே, ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? எஸ்தர் 10:3 வாசி. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும். அண்டர்லைன் பண்ணுங்க. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய ஆகாஸ்வேருக்கு
இரண்டாவது ஆனவனும் எத்தனாவது வாசல்ல இருந்தவன் ராஜாவுக்கு அடுத்தபடியான போஸ்டிங். நல்லா விசுவாசம் இருந்தா வேற மாதிரி சொல்லியிருப்பீங்க. அல்லேலூயா. சரி, இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ஹூ இஸ் த ஹீரோ ஆஃப் திஸ் சப்ஜெக்ட்? எஸ்தரா, மொர்தெகாயா, இல்ல ராஜாவா? யார் ஹீரோ இந்த சப்ஜெக்ட்ல? இந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? எஸ்தர் தான் ஹீரோன்னு சொல்லியிருப்பீங்க. ஆம் ஐ ரைட்? இது வரைக்கும் எஸ்தர் புஸ்தகத்துல எஸ்தர் தான் ஹீரோன்னு நீங்களாம் நினைச்சிருப்பீங்க. The real hero is Mordecai. உங்க வீட்டுல நீங்க தான் அந்த மொர்தெகாய். நீங்க தான் அந்த மொர்தெகாய். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப படிங்க. ராஜாவாகிய ஆகாஸ்வேருக்கு இரண்டாவது ஆனவனும் யூதருக்குள் பெரியவனும் உங்க ஜனத்துல உங்களை கர்த்தர் பெரியவனா வைப்பார். தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். டேஷ் உண்டாக பேசுகிறவனாய் இருந்தான். கர்த்தருடைய பிள்ளை, சபைக்கு வர பிள்ளை, சமாதானம் உண்டாக பேச வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ராஜாவின் சமூகத்தில் பேச வேண்டிய மொர்தெகாயாய் நீங்கள் எழும்ப வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி எஸ்தர் மூலமா பேசினார் இன்டைரக்டா, இப்போ டைரக்டா பேசலாம். ஆமென். ஹல்லேலூயா. முன்னாடி இன்டைரக்டா எஸ்தர் அனுப்பி பேசினாரு, இப்போ டைரக்டா ராஜா கிட்டேயே பேசும்படியான ஒரு உயர்வை கர்த்தர் தந்திருக்கிறார். நீங்க எப்போ ரட்சிக்கப்பட்டு சபைக்குள் வந்துட்டீங்களோ, இனி இன்டைரக்டே இல்லை, நீங்க டைரக்டா கேட்கும் பொழுதே கர்த்தர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு செய்வேன் சொல்லி அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மொர்தெகாய், இந்த சப்ஜெக்டோட முடிக்கிறேன். இந்த மொர்தெகாய் இந்த புஸ்தகத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் போய் சொல்றான் ஃபர்ஸ்ட், எஸ்தர் உனக்கு இந்த ராஜ மேன்மை கிடைச்சிருக்குன்னா சாதாரணமான காரியம் அல்ல. இந்த ஜனத்துக்காக நீ போய் பேச வேண்டும். நீ மௌனமா இருந்தனா கர்த்தர் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறொரு இடத்துல இருந்து கூட கொண்டு வருவாரு. ஐயா, நீங்க மௌனமா இருந்தீங்கன்னா அழைப்பு வேற இடத்துல போயிடும். ஹல்லேலூயா. ஆமா, மௌனமா இருக்க கூடாது. இந்த காலத்தை நீங்கள் கர்த்தருக்காக பிரயோஜனப்படுத்த வேண்டும். அம்மா, நீங்க மௌனமா இருந்தீங்கன்னா 20 வருஷமா நான் சர்ச்சைக்கு வரேன் சொல்லிட்டு தான் இருக்கணும், நீ 20 வருஷம் வரேன்னு. இப்போ 2 மாசம் முன்னாடி ஒருத்தன் வந்திருப்பான், அவன் பெரிய காரியங்களை செஞ்சுட்டு போயிடுவான் கர்த்தருக்காக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒத்துக்கிறீங்களா நான் சொல்றத? ஒத்துக்கிறீங்களா? கஷ்டமா இருக்கா நான் சொல்லும் போது? இல்ல, யோசிச்சு பாருங்க. இனி மௌனமா இருக்க கூடாது. எத்தனை பேர் கர்த்தருக்காக எழும்ப போறீங்க? எத்தனை பேர் ராஜ சமூகத்துல பேச போறீங்க? எத்தனை பேர் ராஜ சமூகத்துல பேச போறீங்க? யாருக்காக பேசணும்? ஜனத்துக்காக பேசணும். ஆமென். இந்த ஜனத்திற்காக, திருவேற்காடு FLAG ஜனத்திற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் பேச வேண்டும். ஜனங்களை பத்தி ஜனங்களிடத்தில் பேசாதீர்கள், ஜனங்களை பத்தி கர்த்தரிடத்தில் பேசுங்கள். ஆமென். பண்ற தப்பே நீங்க அதுதான். ஆக்சுவலா யாராவது புதுசா வந்துட்டாங்க, அது மூஞ்சப்பார், முகத்தப்பார், அது ட்ரெஸ் அப்பார். டோன்ட் ஸ்பீக் லைக் தட். புதுசா யாராவது வந்தாங்கன்னா அவங்கள சிரிப்போட வரவேற்கணும். அல்லேலூயா. பழசா யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சிரிக்கணும். அல்லேலூயா. இல்லை அவங்க கோச்சிப்பாங்க. ஜனத்தை பற்றி ஜனத்திடத்தில் பேசாதீர்கள், ஜனத்தை பற்றி கர்த்தரிடத்தில் பேசு. இந்த மொர்தெகாய் சமாதானம் உண்டாக ராஜாவினத்தில் பேசுகிறவனாய் இருந்தான். இன்னிலிருந்து நீங்கள் ஒவ்வொருவரும் FLAG சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரை பற்றி நீங்கள் கேட்டுக்கணும். குறிப்பாக ஜெபம் பண்ணுகிறவர்கள்,
மொர்தெக்காயா இருக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தரை பற்றி அறிந்து அவர்களுக்காய் கர்த்தரிடத்தில் பேச வேண்டும். நிச்சயமாய் கர்த்தர் ஒரு நாள் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படி இந்த மொர்தெக்காய் ராஜா சமூகத்தில் பேசுகிறவனா இருந்தானோ, இன்றைக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவினிடத்தில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்த பாவத்திற்காக, நான் செய்த பாவத்திற்காக, தம்பி தகச்சி, நீங்க ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் போது ஏசப்பாவுடைய கன்னத்தில் அறையும். தப்பால்னு அவர் அறிஞ்ச மாதிரி அவரை ஏற்கனவே நிறைய வாட்டி அடிச்சிட்டாங்க. திரும்பவும் நம்ம அந்த தவறுகளை செய்யும் போது நம்ம ஆண்டவரை திரும்பவும் சிலுவையில் ஏற்றுக்கிறோம். இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க ஒவ்வொரு முறையும் தப்பு செய்யும் போது பிதா எவ்வளவு கோபம் அடைவார். கோபம் அடைஞ்சு இவன் திருந்துற மாதிரி தெரியலன்னு சொல்லுவார். உடனே ஏசப்பா போயிட்டு, அப்பா 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 ஒரு வாட்டி அவனை மன்னிச்சிருங்கப்பா. அல்லேலூயா. அவன் மாறுவான்ப்பா, அவனுக்காகவும் நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன். அல்லேலூயா. டுடே காட் இஸ் காலிங் யூ. தம்பி தங்கச்சி, அம்மா அப்பா, உங்களை இன்னைக்கு கர்த்தர் அழைக்கிறார். ஒருவேளை இந்த சபைக்கு வந்து நீங்க ரொம்ப தூரம் போயிருக்கலாம், ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிருக்கலாம், சபைக்கே சரியா வராம இப்ப ஆண்டு விழான்னு கூப்பிட்டாங்களேன்னு வந்திருக்கிறேன். ஒருவேளை நீ அப்படி வந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்தும் சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? இயேசு உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களுக்காக பேசிட்டு இருக்கிறாருங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அவர் உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். ஆயிரங்கள் பார்த்தால் ஒடிசனும் இருந்தால் உம்மை விட ஆயிரங்கள் பார்த்தால் ஒடிசனும் இருந்தால் இயேசுவை போல் நான் உங்களை நீங்க என்ன மறக்க, நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டுக்கோ. அட மனுஷன் மறந்து எப்படி கீழே விழுந்தும் அவர் விட்டு கொடுக்கல, மனுஷன் மறந்தும் அவர் நம்மை கைவிடல. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கல, அட மனுஷன் மறந்தும் நீங்க என்ன தூக்கி. கமான், கையை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த அழகு, உம்மை பாட உம்மை புகழ ஒரு உம்மை ஆராதிப்பேன் அழகே, மன்னிக்க வந்த அழகே, பாட புகழ ஒரு நாம. காசு பணம் இல்லாம், முகவரி இல்லாம், தனிமையில் நாழுதத நீர் மரம். காசு மயில் நாழுதத நீர். கமா, நல்ல சத்தம், கையை உயர்த்தி. முடிச்சு போய் நான் ஒருக்கப்பட்டு கிடந்த என முன்னி சேர்த்த நீங்க வந்தத நாம. என் கண்ணீர் அறிக தொடச்சி விட்டத நாம இருக்க. எல்லாரும் கையை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன். தலைக்கு மேல ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன், என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட ஒரு நாவு பத்தலையே. அழகே, அழகில் சிறந்தவரே அன்பே,
பிரசங்கம் முடிச்சிட்டேன், இப்போ என் பாட்டை பாடுறேன். பாடுங்க பார்க்கலாம். அழகே அழகில் சிறந்தவரே அன்பே, அன்பால் கவர்ந்தவரே, உம்மை போல யாரும் இல்ல, உம்மை யாரும் கண்டதில்ல, உம்மை போல யாரும் இல்ல, உம்மை யாரும் கண்டதில்ல, என் வாழ்வில் எல்லாம் நீரே. சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்வில் எல்லாம் நீரே, என் வாழ்வில் எல்லாம் நீரே. அழகே அழகில் சிறந்தவரே அன்பே, அன்பால் கவர்ந்த. நீங்க பண்ண அழகே, நல்லா சத்தமா, அழகில் சிறந்தவர், அழகில். சூப்பரா பாடுறீங்களே, வேற லெவல். அன்பால் கவர்ந்தவரே, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை யாரும் கண்டதில்லை, உம்மை போல. உண்மைதானே? உண்மைதானே? என் வாழ்வில் எல்லாம் நீ. தலைக்கு மேல அப்படியே கையை அசைத்து அப்பாவை அப்படியே வர்ஷிப் பண்ணுங்க. என் தேவ பிரசனம் அளவில்லாமல் ஊற்றப்படுது. சொல்லு, என் வாழ்வில், என் வாழ்வில். உலகம் என்னை வெறுக்க நீரோ என்னை அணைத்து, மனிதன் என்னை மறக்க நீரோ என்னை சேர்த்தி. உலகம் என்னை வெறுக்க நீரோ என்னை அணைத்தி, மனிதன் என்னை மறக்க நீரோ என்னை சேர்த்தி. உம்மையே நம்பி உள்ளே, உம்மையே பற்றி உள்ளேன். சொல்லுங்க, உம்மையே நம்பி உள்ளே, உம்மையே பற்றி உள்ளேன், என் வாழ்வில் எல்லாம் நீரே. வெரி குட், சூப்பர். சத்தமா வாழ்வில். தலைக்கு மேல கையை உயர்த்தி, என் வாழ்வில், என் வாழ்வில் எல்லாம், எல்லாமே நீங்க தான். எத்தனை பேர் சொல்றீங்க, என் வாழ்க்கையில எல்லாமே நீங்க தான் டாடி. எங்க சபைக்கு நீங்க தான், எங்க குடும்பத்துக்கு நீங்க தான், என் பிள்ளைகளுக்கு நீங்க தான். சொல்லுங்க சொல்லுங்க. இதை தான் எதிர்பார்க்கிறார், வேற எதுவும் எதிர்பார்க்கல. காசு பணம்லாம் அவருக்கு தேவையில்லை, உலகமும் அதனுடைய நிறைவெல்லாம் அவருடையது. அவர் எதிர்பார்க்கிறதே உங்க வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தைகள். எத்தனை பேர் அப்பாவை புகழ்றீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்வில் எல்லாமே, என் வாழ்வில் எல்லாம் நீரே, என் வாழ்வில். சத்தத்தை உயர்த்தி ரெண்டு கையை அப்படியே அசைத்து, என் வாழ்வில் இயேசுவே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2013 கர்த்தருடைய அபிஷேகம் மேலே இறங்கினது. மறக்க முடியாத நாள். அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் 11 வருடங்கள் தேவனுக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இந்த நாளில் நீங்கள் என்னை கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷமான எனக்கு ஒரு தருணம். ஏன்னா நவம்பர் 9 என்னை பாஸ்டராக ஆர்டைன் பண்ணாங்க. நவம்பர் 9 2021 நவம்பர் 9 ஐ வாஸ் ஆர்டைன்ட் ஆஸ் எ பாஸ்டர், ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி. அன்றைக்கி தான் வரேன் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில். எந்த வருமானமும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எங்கள் முழு நேர ஊழியர்களுக்கு கர்த்தர் தாங்க சொந்தக்காரு. அல்லேலூயா. ஜனங்களை நம்பக்கூடாது, சபையை நம்பக்கூடாது, யாரையும் நம்பக்கூடாது, கர்த்தரை மட்டும்தான் நம்பி இருக்கணும். இதுதான் எங்களை வச்சிருக்கிறார். ஆமென். அப்படிதான் அப்பாவை வச்சிருக்கிறார். ஆமென். பார்க்குறேன், இன்ன வரைக்கும் என்னை படிக்க வைத்தது கர்த்தர். அல்லேலூயா. 10th ஃபெயில் ஆகிடுவேன், 12th ஃபெயில் ஆகிடுவேன் நினச்சேன். எல்லாத்துலேயும் பாஸ் ஆக வச்சார். காலேஜ்லாம் போய் படிக்க மாட்டேன்னு நினச்சேன். ஏசியாவிலே 2வது இடத்துல இருக்கிற காலேஜில் படிக்க வச்சார். தேவ தயவு. ஆமென். காட்ஸ் ஃபேவர்.
ஏஷியன் கண்ட்ரீஸில் 2வது இடத்துல இருக்கிற காலேஜில் டாப் காலேஜ், ஒன் ஆஃப் த டாப் காலேஜஸ் இன் இந்தியா, சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் என்னை படிக்க வைத்தார். அங்கேயும் போய் படிக்கல, கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சுட்டு வெளியே வந்தேன். படிக்கலாம் ஃபெயில் நினச்சிடாதீங்க, அதெல்லாம் பாஸ் ஆகிடுவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் போட்டிருக்கிற சட்டை, ட்ரெஸ்ஸு எல்லாம் அவர் கொடுத்தது. இப்போ பாடினல அந்த பாட்டு என்னுடைய 10வது பாடல். ஜெரி வரும்பொழுது 2017 அவரை சந்திக்கிறேன். 2017 மறக்க முடியாத வருஷம் அது. 2017 ஒரே வருஷத்தில் கிட்டத்தட்ட 20 பாடல் எழுதினேன். 20 பாடல். இப்போ 100க்கும் மேற்பட்ட பாடல் எழுதி வச்சிருக்கிறேன். அதில் ஒரு பாடல் எல்லாம் முடிந்து ரிலீஸ் ஆக போகுது இன்னும் கொஞ்சம் நாட்களில். பிளானிங் டு டூ. அப்போல்லாம் பாட்டு விடணுன்னா அப்பாவுக்கு தெரியும், 10 பாட்டை ஒரே இதில் விட்டுருவாங்க, 1 லட்ச ரூபாவில் முடியும். இப்போ ஒரு பாட்டுக்கு 1 லட்ச ரூபா கேட்குறாங்க. ஆமாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி வர்றதுக்கே எனக்கு இவ்வளோ நாள் ஆச்சு. சொல்லுங்க, எங்கள் தகப்பனே, அப்பாவை பாச்சோம், எங்கள் தகப்பனே நீங்கள் மேன்மேலும் வளருவீர்கள். ஆசீர்வதிக்கிறீங்களா? ஸ்டாண்ட் அப், ரைஸ் அப், எழுந்து நின்று let us all bless this family. 27 வருடங்கள் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். தலைக்கு மேல கையை தட்டி FLAGல நானும் ஒரு மெம்பரா இருக்கிறேன்னு சொல்றதுல இன்னிலிருந்து நானும் ஒரு மெம்பர். FLAGல கர்த்தர் என்னையும் வைத்திருக்கிறார் சொல்றவங்க, நான் அதுல சந்தோஷப்படுகிறேன். நானா வரவில்லை, கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பல காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். போன வருஷம் தான் எங்களுக்கு நான் கேட்ட ஆண்டவர்கிட்ட, எனக்கு 600 ஸ்கொயர் ஃபீட் கொடுங்க ஆண்டவரே போதும், ஏன்னா எங்களுக்கு சபை கிடையாது. ஜெரி வந்திருக்கிறாரு, அவரை கேட்டு பாருங்க, எங்களுடைய சபையெல்லாம் ஷீட்டு தான். இந்த சபையை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது, மகிமையாக இருக்குது. எங்களுக்கு சபையே இல்லை, ஷீட்டு கீழே ஒரு மாட்டு கொட்டாயில் ஆராதிக்காத போல தான் ஆராதிக்கிறோம். ஜனங்கள் இருக்கிறார்கள், ஆனால் சபையில் இப்படியே தான் நாங்கள் இருப்போமா ஆண்டவரே? எங்களுக்கு ஒரு வளர்ச்சியே இல்லையா? எங்களுக்கு ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் கொடுங்களேன், வாடகை கட்டணும். ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் எடுத்தால் வாடகை கட்டணும். கேட்டது 600 ஸ்கொயர் ஃபீட்டு, கர்த்தர் எனக்கு கொடுத்தது 2400 ஸ்கொயர் ஃபீட். சபையே இல்லைன்னு அழுதேன். இப்போ அதே சபையில உட்காந்து என்ன நம்பி இவ்வளவு பெரிய இடத்த கொடுத்துருக்கிறீங்களா ஆண்டவரே? ஹல்லேலூயா. ஒரு டைம் வரும், உங்களை நம்பி கர்த்தர் சில பொறுப்புகளை கொடுப்பா. நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார். அம்மாவா இல்லையா? அம்மாவா இல்லையா? இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய சாட்சி. இன்னும் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறோம். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எனக்கு ஒன்றுமே தெரியல, இதெல்லாம் எனக்கு வராதுன்னு நினைக்காத. அப்படி நினைக்கிற உன்னை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒன்றும் இல்லை, அப்பா கூட நின்னீங்கன்னா போதும், அவங்க பிள்ளைகளோட நீங்கள் கை கோர்த்தீங்கன்னா போதும், தேவனுடைய ராஜ்யம் வளர்ந்து கொண்டே இருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்து, பாடி முடிக்கலாம். தயவா நினைவு கொண்டு, தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன், தயவா நினைவு கொண்டே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துவீர். உண்மைன்னு சொல்றவங்க கலங்காதே. இன்னும் சத்தம் வரலையே. கண்ணீரை துடைத்து
கமான், எல்லாரும் தலைக்கு மேல கையை உயர்த்தி அப்பாவுக்கு நன்றி சொல்லமா. நன்றி, நன்றி உமக்கு நன்றி. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எங்கோ நான் அறியாமல். நீங்க பாடும்போதே சிலருடைய இருதயங்களை கர்த்தர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். என்னை நெஞ்சார அனைத்து. எஸ், துக்கத்தோட வந்திருக்கிறீங்களா? துயரத்தோட வந்திருக்கிறீங்களா? கைவிடப்பட்டு வந்திருக்கிறீங்களா? உங்க இருதயங்களை கர்த்தர் தொடுகிறார். என்னை நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய். Come on church, FLAG கையை உயர்த்தி நன்றி சொல்லுங்க அப்பாவுக்கு. நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு. பாடும்பொழுதே மிராக்கிள்ஸ், அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பாடும்போதே சுகம் உண்டாய் கொண்டிருக்கிறது, விடுதலை உண்டாய் கொண்டிருக்கிறது. கர்த்தர் ஒரு புதிய அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார், ஒரு புதிய மகிமையை ஊற்றி கொண்டிருக்கிறார். நீ மேன்மேலும் வளருவாய், நீ மேன்மேலும் வளருவாய். உன் வளர்ச்சியை ஒருவராலும் தடுக்க முடியாது. உங்கள் சபையின் வளர்ச்சியை ஒருவராலும் தடுக்க முடியாது. பெற்றுக்கொள்ளுங்க ஒரு மகிமை, ஒரு மகிமை இந்த சபை மேலே ஊற்றப்படுவதாக. வானம் திறந்து ஊற்றுகிறார், வானம் திறக்கப்படுவதாக. Feel your glory, feel your anointing. ஒரு புதிய அபிஷேகம் பெற்றுக்கோ, பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. நவமான பாஷைகள், புதிய பாஷைகள். இனி பிசாசுக்கு இடம் இல்லை, இனி ஆமானுக்கு இடம் இல்லை. எல்லா சத்ருவின் சகல கட்டுகளையும் கர்த்தர் இந்த ராத்திரி நேரத்தில் உடைத்துக் கொண்டிருக்கிறார், உடைத்துக் கொண்டிருக்கிறார், உடைக்கிறார். அங்க பின்னால கர்த்தருடைய வல்லமை. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க சிஸ்டர். ரெண்டு கையை தட்டி நல்லா நிரப்புங்கப்பா, நிரப்பு, நிரப்பு, நிரப்பும். ஃபயர், தேவ அக்கினி, தேவ அக்கினி. ஒவ்வொருவரையும், 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 ஒவ்வொருவரையும். இனி நீ குனிந்து அல்ல, கர்த்தர் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவா, நிமிர்ந்து நடக்க பண்ணுவா. ரேபா காபா ராபா ஷபா பாபா. பிசாசின் கட்டுகள் உடைக்கப்படுகிறது, மந்திரங்கள் உடைக்கப்படுகிறது, சூனியங்கள் உடைக்கப்படுகிறது. சகல கட்டுகள், வியாதியின் பிடிகள் இயேசுவின் நாமத்திலே எல்லாம் வெளியேறட்டும், எல்லாம் வெளியேறட்டும், எல்லாம் வெளியேறட்டும். Out the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே. கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு ஒவ்வொருவரோடும் பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை பிடித்து அவங்கள பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய காருண்யம். மொர்தெகாய் எப்படி ஆண்டவர் வர வர பெரியவனாய் மாற்றினாரோ அதே போல் உங்கள் எல்லாரையும் கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். நம்முடைய சபையை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. இருக்கிற யங் ஜெனரேஷனை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு நாளும் யாரும் கீழே போனதில்லை. நாளுக்கு நாள் நம்மை விருத்தி அடைய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். வாலிப பிள்ளைங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களெல்லாம் ஆண்டவர் உயர்த்த போகிறார். கர்த்தர் நல்லவர். ஒரு முறை கூட கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஜெபித்து ஆராதனை நிறைவு செய்வோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த 27வது ஆண்டு நிறைவு விழாவிலே கூட இந்த 2வது நாள் கூட்டத்திலே உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட நீர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறீர். உம்முடைய வாக்கு தத்தத்தின்படியே ஆண்டவரே, சபையை வருகிற நாட்களிலே இன்னுமாய் நீர் பெருக பண்ணுவீராக. சபையார் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெரியவர்களாக்குவீர்களாக.
விசேஷமாக இங்கே இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களிலே அவர்களுக்கு எட்டாத உயர்ந்த கண்மலையிலே அவர்களை நிறுத்துவீராக. தேவனுடைய கரம் ஒவ்வொருவரோடும் தங்கியிருப்பதாக. இந்த நாளில் வந்து செய்தியை பகிர்ந்து கொண்ட ஆலனுக்காக ஆண்டவரே, உடன் மனைவி கிறிஸ்டினாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த பிள்ளைகளுடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் தாமே வருகிற நாட்களிலே அநேக ஆத்துமாக்களினால் சபையை நிரப்புவீராக. வல்லமையான ஒரு ஊழியத்தை தந்து ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. இந்த நாளில் பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய தெய்வீக செட்டையில காத்துக்கொள்ளும். உமக்கு எல்லா துதி, கனம், மகிமை நாங்கள் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு கடன் செல்லுங்கள்.